ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான சிம்பிளான ஒரு 15 சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சின்ன விஷயம், ஆனால் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த டெஸ்ட் யுவர் நாலேஜ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். The sentence was, நீ எப்படி அதை சொன்னாய்? நீ எப்படி அதை சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, how did you say that? How did you say that? How did you say that? அப்படின்னு நீ எப்படி அதை சொன்ன? ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அழுவதற்கு என்ன இருக்கிறது? ஏன் அலறதுக்கு என்ன இருக்குது? ஏன் அலற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, வாட்ஸ் தேர் டு க்ரை? வாட்ஸ் தேர் டு க்ரை? வாட்ஸ் தேர் டு க்ரை அப்படின்னா அழுகிறதுக்கு என்ன இருக்குது? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என் மீது கோபமாக இருக்கிறாயா? என் மேலே கோபமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? என் மேலே கோபமாக இருக்கியா? என் மேலே அப்படிங்கிறதுனால ஆர் யூ ஆங்க்ரி ஆன் மீ அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ தான் வரணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ தான் சரி என்று நினைக்கிறேன். நீ சொல்கிறதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ திங்க் யூ ஆர் கரெக்ட். ஐ திங்க் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னா நீ சொல்கிறது தான் கரெக்ட். நீ சொல்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நிச்சயமாக நான் வருவேன். நிச்சயமாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஐ வில் கம் ஃபார் ஷுவர். ஐ வில் கம் ஃபார் ஷுவர். ஐ வில் கம் அப்படின்னா நான் வருவேன். ஃபார் ஷுவர் அப்படின்னா நிச்சயமாக நான் வருவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப சிரிக்காதே. ரொம்ப சிரிக்காத, ஓவராக சிரிக்காத அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் லாஃப் டூ மச். டோன்ட் லாஃப் டூ மச். டோன்ட் லாஃப் அப்படின்னா சிரிக்காத. டூ மச் அப்படின்னா ரொம்ப அதிகமாக சிரிக்காத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் சொன்னால் செய்வேன். நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்வேன். நான் செய்கிறத தான் சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் அ பர்சன் ஆஃப் வேர்ட்ஸ். ஐ எம் அ பர்சன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா நான் செய்கிறத தான் சொல்லுவேன். நான் சொன்னால் அதை செஞ்சிடுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இங்கிருந்து போ. இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கோ அவே ஃப்ரம் ஹியர். கோ அவே ஃப்ரம் ஹியர். கோ அவே அப்படின்னா போயிடு. ஃப்ரம் ஹியர் அப்படின்னா இங்கேருந்து போயிடு. கோ அவே ஃப்ரம் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எவ்வளவு தைரியம்? உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி அம்மாலாம் திட்டுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவு டேர் யூ? ஹவு டேர் யூ அப்படின்னா உனக்கு எவ்வளோ தைரியம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்று மழை பெய்யலாம். இன்றைக்கி மழை பெஞ்சாலும் பெய்யும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் மே ரெயின் டுடே. இட் மே ரெயின் டுடே. இன்றைக்கி மழை பெஞ்சாலும் பெய்யலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நீ எப்படி இருக்கிறாய்? இப்போ நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஹவ் ஆர் யூ நவ்? ஹவ் ஆர் யூ நவ்? இப்போ எப்படி இருக்க? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னை பார்க்க விரும்புவது யார்? யார் என்னை பார்க்க விரும்புவது? என்னை யார் பார்க்கணுன்னு சொல்கிறா? யார் என்னை பார்க்கணுன்னு விரும்புகிறா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹூ வாண்ட்ஸ் டு மீட் மீ? ஹூ வாண்ட்ஸ் டு மீட் மீ? என்னை யார் பார்க்கணுன்னு சொல்கிறா? ஹூ வாண்ட்ஸ் டு மீட் மீ? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் உன்னுடைய இறுதியான முடிவா? இதான் உன்னோட கடைசி முடிவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஸ் திஸ் யுவர் ஃபைனல் டிசிஷன்? இஸ் திஸ் யுவர் ஃபைனல் டிசிஷன்? இதான் உன்னோட கடைசி முடிவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது அவர்களுடைய விஷயம். இது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் தேர் பர்சனல் மேட்டர். இட்ஸ் தேர் பர்சனல் மேட்டர். அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை கடைசியாக எச்சரிக்கிறேன். நான் உன்னை கடைசியாக எச்சரிக்கிறேன். இதான் என்னோட கடைசி எச்சரிக்கை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் மை ஃபைனல் வார்னிங் டு யூ. திஸ் இஸ் மை ஃபைனல் வார்னிங் டு யூ. வார்னிங் அப்படின்னா எச்சரிக்கிறது. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் வார்னிங் அப்படின்னா இதான் என்னோட கடைசி எச்சரிக்கை உனக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னிடம் ஃபோன் இருக்கிறதா?
உங்ககிட்ட ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you have a mobile? Do you have a mobile? உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? நான் உன்னிடம் ஒன்று கேட்கிறேன். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஆஸ்கிங் யூ சம்திங். ஐ எம் ஆஸ்கிங் யூ சம்திங். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். ஐ எம் ஆஸ்கிங் யூ சம்திங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். விஷயம் இப்போது சீரியஸ் ஆகிவிட்டது. விஷயம் இப்போ சீரியஸ் ஆகிடுச்சு, விஷயம் இப்போ பெருசாகிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The matter has become serious. The matter has become serious. The matter has become serious அப்படின்னா விஷயம் பெருசாகிடுச்சு, விஷயம் சீரியஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you want to say something? Do you want to say something? நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறியா? நான் காலையிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் காலையிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் மார்னிங். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் மார்னிங். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னா நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். சின்ஸ் மார்னிங் அப்படின்னா காலையிலேருந்து. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது உன்னுடைய பிரம்மை. இது உன்னோட பிரம்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஜஸ்ட் யுவர் இல்யூஷன். இட்ஸ் ஜஸ்ட் யுவர் இல்யூஷன். இல்யூஷன் அப்படின்னா பிரம்ம. ஓகேவா? மனப்பிராந்தி, பிரம்ம அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு இல்யூஷன். இட்ஸ் ஜஸ்ட் யுவர் இல்யூஷன். இதில் கூச்சப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஏன் கூச்சப்படுற? கூச்சப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, வாட்ஸ் தேர் டு ஷை. வாட்ஸ் தேர் டு ஷை. ஷை அப்படின்னா கூச்சப்படுறது, வெக்கப்படுறது. வாட்ஸ் தேர் டு ஷை. இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எவ்வளவு தைரியம் இருந்தால் அதை சொல்வாய். எவ்வளோ தைரியம் இருந்தால் அதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவு டேர் யூ டு சே தட். ஹவு டேர் யூ டு சே தட். ஹவு டேர் யூ அப்படின்னா எவ்வளோ தைரியம் அதை சொல்கிறதுக்கு. டு சே தட். ஹவு டேர் யூ டு சே தட். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நவ் இட்ஸ் டைம் டு டெஸ்ட் யூர் நாலேஜ். ஸோ உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ டுடே சென்டென்ஸ் ஃபார் யூ இஸ், எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை அடிப்பாய். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை அடிப்பேன். என்னை அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் த சென்டென்ஸ் இஸ், எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை அடிப்பாய். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை 1 or 2 டைம்ஸ் பாடுங்க. நல்லாவே மெமரி ஆகிடும். ஸோ இதை மெமரியாவது பண்ணி வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் இல்லையா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சூப்பராக இங்கிலீஷில் பேசி கலக்குங்க. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.